பிரபல வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி இப்போ நெஞ்சுவலி ஏற்பட்டு திடீர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு. ஸோ சின்ன வயசு தான், ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரியா இப்போ நடிகர் டேனியல் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா பலருமே அவங்களுடைய ஆறுதல் வந்துட்டு சொல்லிட்டு வராங்க. பொல்லாதவன், புஜியோட பைரவா இந்த மாதிரியான படங்களில் டேனியல் பாலாஜி நடிச்சிருக்கிறாரு. தமிழ் திரையுலகில் தன்னுடைய தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில் மறக்க முடியாத வில்லன் நடிகராக வலம் வந்தவர் தான் டேனியல் பாலாஜி. சித்தி நாடகத்தில் அறிமுகமான இவர் பல படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வில்லனாக நடிச்சிட்டு வந்தார். காக்க காக்க படத்தில் ஸ்ரீகாந்த், வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் சுகுமாரன் இந்த மாதிரியா இவர் நடித்த வில்லன் கதாபாத்திரங்களுக்கென தனி ரசிகர்கள் பட்டாளமே உண்டு. அதே போல் பைரவா, வடச்சென்னை இந்த மாதிரியான படங்கள்லையுமே இவருடைய நடிப்பு பயங்கர தனித்துவமாக இருக்கும். அதுலேயும் வடச்சென்னையில் தம்பியாகவே இவர் வாழ்ந்திருப்பார். 48 வயசான டேனியல் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து தனியார் ஹாஸ்பிட்டலில் அவரை அனுமதிச்சிருக்கிறாங்க. பட் அங்கே சிகிச்சை பலன் இல்லாமல் டேனியல் பாலாஜி உயிரிழந்திருக்கிறாரு. டேனியல் பாலாஜியினுடைய மறைவு திரையுலகினர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. டேனியல் பாலாஜியினுடைய மறைவுக்கு சோஷியல் மீடியாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு ஆழ்ந்த இரங்கலை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஸோ நம்முடைய சேனல் சார்பாகவும் டேனியல் பாலாஜி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்.